Hello aspirants. Last வீடியோல நம்ம GS1 சிலபஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் புல்லட் பாயிண்ட்ஸை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எப்படி வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸுக்காக இருக்கட்டும் அது ப்ரிலிம்ஸுக்காக இருக்கட்டும், எப்படி GS2 சிலபஸை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேர்ட் புல்லட் பாயிண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ப்ரிடாமினண்ட்டாக என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகே, ஸோ இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோஸ் வந்து முழுக்க முழுக்க இருக்க போகுது. ஸோ அதில் எந்த மாதிரியான ஸ்டேஜஸ் இருந்துச்சு, இட்ஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் வீடியோவையும் வந்து இருக்க போகுது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு GS1ஓட தேர்டு கம்ப்ளீட் பாயிண்ட்டை வந்து தேவையான எல்லா நாலேஜையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஓகே, ஜென்ரலா இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை வந்து நம்ம மொத்தமா வந்து 6 ஃபேஸஸாக வந்து டிவைட் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோம்னா 1857 ரிவோல்ட். இதுக்கு முன்னாடியே நிறைய ரிவோல்ட் எல்லாம் குட்டி குட்டியா டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரில நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் நிறைய எக்கனாமிக்கல் பாலிசிஸ் கொண்டு வந்திருப்பாங்களே பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவங்க பேட்டில் ஆஃப் பக்சார்ல இருந்து பொலிட்டிக்கல் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அனெக்சேஷன் பாலிசிஸ் நிறைய எடுத்து வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு எதிராக வந்து சப்சிடரி அலையன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, டாக்டரின் ஆஃப் லாப்சி கொண்டு வந்திருப்பாங்க, ஆவாத அனெக்சேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸோட ரூலர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ அவங்க எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து வார் பண்றதுக்கு ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் வந்து அவங்களோட ஃபாரஸ்ட் ரைட் எல்லாமே அஃபெக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டுக்குள்ள போக முடியாத கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களோட சோஷியல் ஆர்டருமே அஃபெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து நிறைய பேர் வந்து உள்ள வந்து ட்ரைபல்ஸோட நார்மல் சோஷியல் கஷ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இவங்களோட சோஷியல் ஆர்டரை அஃபெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதனால ட்ரைபல் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. நிறைய எக்கனாமிக்கல் பாலிசிஸ் வந்து பெசன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய ரெவென்யூ சிஸ்டம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, மகள்வாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து பெசன்ட்டோட நார்மல் வே ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணுச்சு, அவங்களோட லைவ்லிஹுட் அஃபெக்ட் பண்ணுச்சு. இதனால அவங்களுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான மைண்ட் செட்ல வார் பண்றதுக்காக ரெடியா இருந்தாங்க. பட் எல்லாமே குட்டி குட்டி வார் தான், இது பெருசா சக்சஸும் ஆகவே இல்லை. ஆனா ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு பேட்டர்ன்ல வந்து 1857 ரிவோல்ட் தான் வந்து டெவலப் ஆனிச்சு. இதுவுமே பிரிட்டிஷ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான வார் கிடையாது, பட் ஸ்டில் இதை வந்து நம்ம ஒரு வாரா கன்சிடர் பண்ணிக்கணும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கதான் ஆரம்பிக்குது. ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸே வந்து இந்த ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் வார்னு கன்சிடர் பண்ணப்படுற 1857 ரிவோல்ட் தான் சொல்றாங்க. நம்மளோட இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டிங்ல செகண்ட் ஸ்டேஜ் ஆர் செகண்ட் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபார்மேஷன் டைம்ல தான். ஓகேவா? 1885ல ஏஓ ஹியூம் அவங்களோட தலைமையில வந்து என்ன பண்றாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா மாடரேட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த டைம்ல தான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கேட்டர்டா அன்ஆர்கனைஸ்டா நடந்த எல்லா பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டையும் என்ன பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல இருந்த லீடர்ஸ் வந்து நிறைய கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? கவர்மெண்டோட பாலிசிஸை வந்து அகெயின்ஸ்டா நிறைய கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க. நிறைய பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கிட்ட நிறைய பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய ஸ்பீச்சஸ், பப்ளிக் ஸ்பீச்சஸ் இருக்கு, ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் கிரேட்டர் லெவல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றாங்க. அவங்களோட டிமாண்ட் வந்து அது ஓரியன்டா தான் இருந்தது. ஸோ இது எல்லாமே மாடரேட் ஃபேஸ். இந்த டைம்ல இருந்த லீடர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அப்பீஸ்மெண்ட் பாலிசியை தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதனாலதான் வந்து இது ரொம்ப மாடரேட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில மென்ஷன் பண்றோம். இதுக்கு அப்புறம் வந்தவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் மெத்தடை ஃபாலோ பண்ணாம அகெயின்ஸ்டா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதனாலதான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை கன்சிடர் பண்ணி ஹிஸ்டரியில மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபேஸ்ல இருந்தவங்க மாடரேட் ஃபேஸ். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லையும் சரி, மெயின்ஸ் எக்ஸாம்லையும்
சரி, நிறைய டைம் இந்த பர்டிகுலர் ஃபேஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை டீப்பஸ்ட் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டிங்ல தேர்ட் ஃபேஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 1857 ரிவோல்ட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் ஃபேஸு, தேர்ட் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸு. ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905ல லார்டு கர்சன் என்ன பண்றாரு, பெங்கால் வந்து ரொம்ப பெரிய சைஸா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரொம்ப வாஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி 1905ல டிவைட் பண்றாங்க. பட் ரியல் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸோட யூனிட்டியை வந்து என்ன பண்ணணும், அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு பெரிய முயற்சி தான் வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ இதுக்கு வந்து எப்படி ரியாக்ஷன் கொடுத்தாங்க மாடரேட் லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க, பப்ளிக் ஸ்பீச்சஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வேலையெல்லாம் நமக்கு வந்து பெருசா வந்து பெனிஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ங்கிறது ரொம்ப வந்து அக்ரெசிவாகவே இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இந்தியா வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபைட்டிங் மோடுக்கு போகும்போது தான் ஃப்ரீடம் வாங்க முடியும் அப்படிங்கிறத வந்து இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஸ்வதேசி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரமோட் பண்ணாங்க, ஃபாரின் குட்ஸை வந்து பாய்காட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, ஃபாரின் எஜுகேஷன்லாம் வந்து இவங்க பாய்காட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் போதுமான அளவு என்ன பண்ணாங்க, தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க வந்து மாடரேட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப விகரஸா இருந்தாங்க. ஸோ அதனால அந்த டைம்ல இருந்த பப்ளிக்ஸ் எல்லாமே மாடரேட் லீடர்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸால தான் வந்து இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணிட்டு இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஃபேஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். ஸோ இது வந்து யூபிஎஸ்சியோட சிலபஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ ரோல் பிளே பண்ற ஏரியா. ஓகேவா, ஸோ இதுல யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து 150 வேர்ட்ஸ்லயோ இல்லை 200 வேர்ட்ஸ்லயோ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு டீப்பஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் திஸ் பர்டிகுலர் டாபிக் நீங்க வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியை வந்து அப்ரோச் பண்றது இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பெருசா வந்து இல்லாம போயிடுச்சு அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப டஃபஸ்ட் ப்ராசஸா மாறிடும். அடுத்த முக்கியமான ஃபேஸ் காந்தியோட ஃபேஸ். ஓகே, 1917லேருந்து 1947 வரைக்கும் ஃப்ரீடம் மூமெண்ட்ல அவர் என்னென்னலாம் ரோல் பிளே பண்ணாரு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பர்டிகுலர் ஏரியால நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ காந்தி வந்து ஆப்பிரிக்காலேருந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து சுற்றி வர்றாரு, ஒரு டூர் போறாரு. அப்போ அவருக்கு இந்தியாவோட பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன, எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன, பெசன்ட்டோட ப்ராப்ளம் என்ன, ட்ரைபல்ஸோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அது இல்லாமல் ஃப்ரீடம் ஃபைட்டிங் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறதையும் பற்றின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஆப்பிரிக்கால ஆல்ரெடி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சத்தியாகிரகா இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அதை ஒரு ஆயுதமா கையில் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, 1917ல சம்பரன் சத்தியாகிரகா வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அது அவரோட ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்குது, அப்புறம் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஸோ 1942ல வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இது எல்லாமே சில எக்ஸாம்பிளுக்கு அவர் எந்த மாதிரி பொலிட்டிக்கல் பிளஸ் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு அவர் எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணாருங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, காந்தியோட ஃபேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு இன்னொரு ஃபேஸும் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங்ல வந்து கொலைட் ஆகும். அது என்னன்னு பார்த்தா பிளஸ் மிலிட்டன்டோட ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் ரெவல்யூஷனரியோட ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சைட்ல காங்கிரஸ் வந்து அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணிட்டு இருப்பாங்க. காந்தி ஒரு சைட்ல அவரால் என்னென்ன மூவ்மெண்ட் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு சைட்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், பட்டுகேஸ்வர் தத், இவங்க எல்லாமே இன்னும் எக்ஸ்ட்ரீமிஸ்டை விட கம்பேர் பண்ணும்போது இன்னும் வந்து ஹையஸ்ட் லெவல்ல நம்ம ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் ஃப்ரீடம் வந்து சீக்கிரமா வாங்க முடியும் அப்படிங்கிறத
இவங்க ஒரு மெத்தடா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட பார்லிமெண்ட்ல பாம்பு போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ராபெரியில ஈடுபடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி முயற்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெவல்யூஷனரிஸ் ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நம்மளோட பொலிட்டிக்கல் பிளஸ் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல வந்து என்ன பண்ணா ஒரு முக்கியமான ஃபேஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஃபேஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேவா, 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் டைம்ல இருந்து 1947 நம்ம வந்து சுதந்திரம் வாங்குற அந்த 5 வருஷ கேப்ல என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே நமக்கு வந்து ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ அதுல சில முக்கியமான ஈவெண்ட்டை பத்தி பார்க்கும்போது வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ட்ரையல்ஸ், அவங்க வந்து எப்படி வந்து ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து நேவல் மியூட்டனி 1946ல வந்து கப்பல் படை வந்து என்ன பண்ணாங்க, மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து எப்படி பார்ட்டிஷன் பிளான் எடுத்து வந்திருப்பாரு. ஸோ அதை வந்து எப்படி நம்மளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸோ இல்ல முஸ்லீம் லீகோ இவங்கெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த மவுண்ட் பேட்டன் பிளானை வந்து எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டிங்ல வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுலயுமே நிறைய ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸோ மெயின்ஸ் கொஸ்டின்ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லாம நீங்க வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ மொத்தமா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள வந்து நமக்கு சொன்ன மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் நமக்கு வந்து 6 ஸ்டேஜ் இருக்கு. 6 ஸ்டேஜ்லயுமே அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து ஹையஸ்ட்ல இருக்கணும். இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்றது கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 1857 ரிவோல்ட்டுக்கு முன்னாடி நடந்த சின்ன சின்ன வார்கள். இது எல்லாமே எப்படி வந்து ஒரு பெரிய வாரா வந்து கொலைட் ஆனுச்சு, ஒரு பெரிய வாரா வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வாருக்கு வந்து ரூட் காஸா இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து 1857 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா, ரெண்டாவது வந்து நம்மளோட இந்தியன் நேஷனல் ஃபார்மேஷன் மாடரேட் ஃபேஸ். மூணாவது எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ரோல் பிளே எப்படி இருந்துச்சு. நாலாவது காந்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கண்டிஷன்ஸ் எப்படி மாறுனுச்சு. அஞ்சாவது நம்மளோட ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் மிலிட்டன்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. ஆறாவது ஃபைனல் ஃபேஸ், கொஞ்சம் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ல ஒரு பிளான்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து ஃபைனல் ஃபேஸ்ல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இவ்வளவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அதனால கிடைச்ச ஃப்ரீடம் பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ நேரம் நம்ம படிச்சது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங்கோட ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டிங். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போற கீவேர்டு என்னன்னு பார்த்தா இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகேவா, முக்கியமான கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் யாரு அப்படிங்கிறத பத்தி தான் இனிமே இருக்கிற ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, 1857 ரிவோல்ட் அப்போ யார் யாரெல்லாம் வந்து ஆக்டிவா ரோல் பிளே பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளோட மங்கள் பாண்டே, நம்ம ராணி லக்ஷ்மி பாய், சான்சி ஏரியால அவங்க தான் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 1857ஓட ஒரு சிம்பாலிக் ஹெட்டா இருந்தது யாருன்னா நம்ம பகதூர் ஷா சஃபர். இவர் தான் வந்து அந்த வாரோட சிம்பாலிக் ஹெட்டா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பீகார்ங்கிற ஏரியால வந்து என்ன பண்ணிருப்பாங்க, குன்வர் சிங் தான் வந்து வாரை வந்து அவர் லீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபார் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஃபைட்டிங். ஓகேவா, அந்த பர்டிகுலர் வார் டைம்ல. அதுக்கப்புறம் நமக்கு மாடரேட் ஃபேஸ்ல இருந்த லீடர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா தாதாபாய் நவ்ரோஜி. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன், இவர் வந்து நமக்கு ட்ரெயின் தியரி வந்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எப்படி எக்கனாமிக்கலா பிரிட்டிஷ் நம்மளை எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி இவர் தான் நமக்கு கிளியரான ஐடியா அண்ட் பிக்சர் வந்து கொடுத்திருப்பாரு. ஸோ இது தாதாபாய் நவ்ரோஜியோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ரன் பண்ணிருப்பாங்க. ஸோ இது மூலியமா வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் வந்து ப்ரொபகேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டிங்க்கு வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. அடுத்த முக்கியமான லீடர்ஸ் வந்து பால கங்காதர திலகர். இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்ல இருந்த முக்கியமான தலைவர். ஓகேவா, ஸோ இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான லீடர் யாருன்னு பார்த்தா நம்ம பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பஞ்சாப்ல வந்து அவரோட ரோலை பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்ல இருந்த முக்கியமான தலைவர்கள். ஓகேவா, இவங்களோட பீரியட்ல தான் காங்கிரஸோட டிமாண்ட் என்னவா இருந்துச்சு வந்து செல்ஃப் ரூலுக்கு வந்து ஸ்வராஜ் வந்து நம்மளோட ப்ராமினன்ட் ஐடியாலஜி. இனிமே வந்து நம்மளோட டிமாண்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஸ்வராஜ் அப்படிங்கிறத ஒரு விஷயத்துக்கு வந்து மாறுனுச்சு. அடுத்த முக்கியமான
தலைவர்கள் யார் யாரெல்லாம் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருந்து ரோல் பிளே பண்ணியிருக்காங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாமே நார்தன் இந்தியன் பார்ட் ஆஃப் சைட்ல இருந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து இவர் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் குதிரம் போஸ் இவருமே வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்ல மேஜர் ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே இவர் வந்து வெஸ்ட் இந்தியா சைட்ல அவரோட ஃப்ரீடம் ஃபைட்டிங் மூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாமே கொடுத்துருப்பாரு. தாதாபாய் நவ்ரோஜி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியாவில தான், வெஸ்டர்ன் இந்த பார்ட் ஆஃப் இந்தியாவில தான் இருந்திருப்பாரு. லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இவர் வந்து என்ன பண்ணுவாரு, லண்டனுக்கு போயிடுவாரு. அங்கே இருந்து நம்மளோட இந்தியன்ஸ் வந்து வெளிநாடுகள்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி வந்து பொலிட்டிக்கலா வந்து ஐடியாலஜிஸ் கொடுக்கணும், எப்படி அவங்க வந்து வழி நடத்தணுங்கிற வேலையெல்லாம் வந்து நம்ம தாதாபாய் நவ்ரோஜி லண்டன்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. சவுத் இந்தியால முக்கியமான லீடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ராஜகோபாலாச்சாரி, வஉசி, அதுக்கப்புறம் பாரதியார். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க டிஃப்ரெண்டான வே ஆஃப் மெத்தட்ல வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட பாரதியார் இருக்காருலே, அவர் வந்து நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருப்பாரு, நிறைய பத்திரிகைகள்லாம் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. வஉசி வந்து ஸ்டீம் என்ஜின் கம்பெனி வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ராஜகோபாலாச்சாரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சால்ட் மார்ச் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் வந்து போயிருப்பாங்க. ஃப்ரம் திருச்சி டு வேதாரண்யம் வரைக்கும் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரில இருந்து நிறைய தலைவர்கள் வந்து விடுதலை போராட்டத்துக்கு நிறைய பங்களிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங்க்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சோம் அப்படின்னு பார்த்தா, நம்மலாம் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் அவேக்கனிங் அவங்களோட ஒர்க் மூலியமா தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மள ஒரு இந்தியன்ஸாவே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த தாட் ப்ராசஸ் வந்து இவங்களோட பொலிட்டிக்கல் ஒர்க் அண்ட் ஃப்ரீடம் ஒர்க் மூலியமா நமக்கு டெவலப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நேஷனல் யூனிட்டி, நம்ம எல்லாருமே ஒரே நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். இந்த ஒற்றுமை இல்லாத போதுதான் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மள என்ன பண்ணிருக்காங்க, டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை வச்சுக்கிட்டு நம்மள என்ன பண்ணிட்டாங்க, நம்மள வந்து இவ்வளவு நாள் வந்து அடிமையா வச்சிருந்தாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களோட ஒர்க் மூலியமா என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா, டெமோக்ரஸினை பத்தின ஐடியாலஜி. ஓகே, டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ் வந்து நம்ம வந்து கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலா எப்படி நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். மூணாவது, இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ல நிறைய விமென்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பெசன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சோஃபார் வந்து ஒரு எஜுகேட்டட் மிடில் கிளாஸஸ் குரூப்ல இருந்த கொஞ்சம் பேர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இப்போ வந்து ஒரு மாஸ் பேஸாவே வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே இந்த லீடர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், சோஃபார் வந்து 6 ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. இது எல்லாமே ஜிஎஸோட சிலபஸை வந்து நம்ம டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வந்து ஐடியா. ஓகேவா? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம GS 1ஓட 3rd புல்லட் பாயிண்ட், அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆஸ்பிரண்ட் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கோ படிக்கும்போது என்ன பண்ணணும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கை பத்தி நான் அடுத்த பார்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வரைக்கும் சிலபஸை வந்து போய் பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க, நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்க ஆரம்பிங்க. ஓகே, சோஃபார் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.